ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதற்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் ரிஷபம். எப்போதுமே சரி, ரிஷபம் பாருங்க, குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே குணம் ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் ரிஷபராசிக்காரன். எப்படி பயங்கரமான ஒரு கற்பனை, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு வந்து பயங்கரமா அறிவை யோசிக்கக்கூடியமும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. சும்மா ஒரு விஷயம் கடமைக்கு வேலை பார்க்கணுங்கிட்ட அவசியம் கிடையாது. ஆனா பயங்கரமான திறமையான ஒரு குணம் இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை. நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். எதையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர், ஷார்ப்பா அதை மைண்ட்ல ஏற்றி கரெக்டா எப்படி கொண்டு போகணும் பயங்கரமான கற்பனைகள் எல்லாமே இருக்கு. இந்த ராசியில சந்திரபான் உச்சமாக. அப்ப கற்பனை, உணர்ச்சி வசப்படைய குணம், ஒரு முடிவு வந்துட்டா பின்வாங்காத குணம், இது எல்லாமே ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், ரிஷபத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட ரிஷப ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கு, அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரக புத்திய பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க. கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பதிவு நீங்க உங்க வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ ஒண்ணு இல்லைங்க, லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடலுங்க. உயிருங்க எதுங்க, உங்க விதி ஜாதகம் தான். நம்ம விதியை பார்க்காம இந்த கோச்சார பலன் பார்க்காதீங்கன்னா, சில பேர் சொல்றீங்களே நீங்க சொல்லக்கூடியது எனக்கே கரெக்டா இருக்கு, துல்லியமா கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதனால சொல்றேன். உங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பதிவு இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. இப்ப இந்த மாசம் நான் ஜூன் மாசம் பேசுறேன்னா, எது யோகமான கிரகம் திசை நடக்குதா, யோகமான புத்தி நடக்குதா மட்டும் பாருங்க. வேற எதையும் நீங்க பார்க்காதீங்க. பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா சில பேர் சொல்றீங்களே நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கணும், அதனால சொல்றேன். சில பேர் பிறந்திருந்து கஷ்டப்படுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி பிறந்திருந்து கஷ்டப்படுவாங்க. அப்ப என்னன்னு காரணம் பார்த்தா அவங்களுடைய கர்மாவா இருக்கும். எப்படி நான் பிறந்தது நிம்மதியே இல்லாம நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். அந்த கர்மாவை கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகார முறையை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்றோம், ஒரு பொது பொருள் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப பாப்பா கிரகம், இப்ப பாப்பா உங்க ராசியிலே பாருங்க, சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 2ஆம் இடத்துல புதன் பகவான், 3ஆம் இடத்துல யாரு நிற்கிறது, ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா குருவனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க. 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல பாவியான கிரக ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான். இதுல 2 கிரக பயிற்சி வரும். ஒண்ணு நம்பர் 1 சூரிய பகவான். கரெக்டா பாருங்க, 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போறாரு, வருமான ஸ்தானத்துக்கு போறாரு. அடுத்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வராரு செவ்வாய். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, தைரியம் வந்துச்சுன்னு எடுத்துங்க. அடுத்து 8ஆம் தேதியே சுக்கரன் குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கு, குரு உச்சத்துல இருக்கு இந்த மாசத்துல பாத்துங்க. இதான் கிரகத்தோட அமைப்பு. வேற எந்த கிரகம் எங்கேயுமே மாறல. உங்க ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, எதுவும் கெட்டு போகல, நல்ல ஒரு பலமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி உங்க ராசியில இருந்தாரு, இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல இருந்தார், விரயத்துல இருந்தார். விரயதுனா மருத்துவ செலவுல இருந்தார், உட்கார்ந்துருந்தாரு. மருத்துவ செலவு, வீண் அலைச்சல், வீண் விவாதம், வீண் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கழகத்துல உட்கார்ந்தாரு. சரியான ஒரு பலம் இல்லை. பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, ஒரு சின்ன தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு மே மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏப்ரல், இந்த 2 மாசத்துல பாருங்க கொஞ்சம் தடங்களை சந்திச்சிருக்கீங்க. யாருடைய ஜாதகம் நான் சொன்னல,
யாருடைய ஜாதக தசாபதி சரியில்லையோ நல்ல வேலை இருந்திருக்காது, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு தடைகள் தாமதங்கள், இது மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கிறது இருந்துச்சு, இந்த சுக்கிரபவன் போகிறது மிருகசீரத்துல போனாரு, கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. வம்பு வழக்கு பிரச்சனை, கணவன் பிரச்சனை, ஒரு தடங்கள் தாமதம், உடல்ல ஒரு மருத்துவ செலவு வரை செலவு, இது மாதிரி ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த கிரக அமைப்பு அப்படி இருந்திருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு சுக்கிரபவன் எங்க இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, எப்படி ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாரு. குரு சுக்கிரன் நினைவுல நிக்குது பாருங்க. எப்படி 11ஆம் வீட்டு சேர்ந்து இருக்கிறேன். ஏன்னா 11ஆம் வீட்டுக்கு சேர்ந்து இருந்தாவே பாருங்க, லாபம், வருமானம், இன்கம், பொருளாதாரம், நகை, பணம், சேமிப்பு அதிகமா வரணும். எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வரணும். எப்படி கேசு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, தடை தாமதம் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். ஒண்ணும் இல்லை, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது. ஏன்னா கடகத்துல போய் இந்த சுக்கிரன் இருந்தாவே பயணங்களை ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கணும். கடகத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் ப்ரமோஷன் இருக்கு, என்ன காரணம்? அவர் போறது குரு சாரத்துல சுக்கிரன சாரத்துல போறாரு. அடுத்து சனி சாரத்துல, சனி பவன் ஒரு லாபத்துல உட்காந்துருக்காரு. அப்ப வேலை உதவியில வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் வரப்போன்னு காட்டுது. படிப்புகளில் உள்ள ஒரு மாற்றம் வரப்போன்னு காட்டுது. எப்படி படிப்புகளில நீங்க என்ன எது சம்பந்தமா நீ படிச்சாலும் சரி, படிப்புகளில டாப்பான மார்க் எடுப்பீங்க, கவலைப்படாதீங்க. இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்க. உணவு சார்ந்த படிப்பா, மருத்துவ படிப்பா, ஆசிரியர் சார்ந்த படிப்பா, கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பா, இந்த படிப்பு கல்வி எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும். அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவீங்க, கவலைப்படாது. தனியார் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு அரசாங்கம், தனியார் வேலை பார்க்கறதுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு செம்மையை வேலை செய்யும். ஏன், என்ன காரணம்? 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு சேர்ந்து இருக்கிறார். யாரு? இந்த சுக்கிர பகவான். அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை எங்கே பாக்குறாரு? நேரா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. எப்படி? பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க போறான்னு காட்டுது. அப்பாவுடைய வேலை வரலாம், அம்மாவுடைய வேலை வரலாம், ஏதோ ஒரு வேலை ஒத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரலாம். சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புகள், நல்ல உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவிகள், வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு ஏதாச்சும் உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க பாருங்க, வீடு ஏதாவது பூமியில ஏதாவது ஒரு கேஸ் பிரச்சனை எத்தனை பேருக்கு போயிட்டு இருக்கு. அந்த கேஸை எடுத்து நடத்துங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. கேஸ்ல ஜெயிப்பீங்க, கேஸ்ல நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படி? கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. நீங்க எதுவுமே கவலைப்படாம எனக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கான நேரம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு அனுகூலங்கள். இப்ப நிறைய விஷயம் காத்திருக்கு பாருங்க. ராகு சுயசாரம், எப்படி 10ல பாவியான கிரகம். சனி பகவான் புதனோட சாரத்துல, எப்படி 2ஆம் வீட்டு விசாரத்திலையும் 5ஆம் வீட்டு விசாரத்திலையும் இந்த புதன் இருப்பதால் கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 2ஆம் வீட்டுக்கே வர்றதுனால தொழில் பண்ணா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய வரலாம். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தமா எந்த ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். பாத்துங்க. இதையும் தாண்டி நான் சொல்றேன், ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா உங்களோட உடம்பு ஆரோக்கியம், நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. உடம்பு ஆரோக்கியம், நல்லா ஹெல்த்தா இருப்பீங்க. திருமணத்துல நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், திருமணத்துல கண்டிப்பா உங்க சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கலாம், சொந்தத்திலே மாப்பிள்ளை கிடைக்கலாம். தூரத்துல பொண்ணு தேடலாம், மாப்பிள்ளை தேடலாம். ஏன்னா இப்ப திருமணத்துக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாசத்துல சூப்பரா இருக்கு. இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல காரியத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த ஜூன் மாசத்துல எந்த ஒரு கெட்டதும் ஜூன் மாசத்துல உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நல்ல பலன் காத்திருக்கு, பாத்துக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. நிறைய கேட்குறீங்களா இந்த மாசம் எடுக்கலாமா எடுக்கலாம்? ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்கு அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேணாம ஜாதம் மூவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கறதுல என்ன நட்சத்திரம்? முதல் நட்சத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல தெரியாது, ஏமா தெரியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும்னு அவசியம் உங்கள்ட்ட கிடையாது. எதுவுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விடாம முயற்சி பண்ண ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களை நிறைய இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப டைமிங் எப்படி? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், படிப்பு கல்வி, அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. டைமிங் நல்லா இருக்கு. நீங்க ஜாதகம் பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்போ மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். யார் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கெட்டது நடக்காது. உங்களுக்கு கெட்டதை யோசிக்க தெரியாது. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தெரிய வருது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாமே அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணங்களோட நிறைய இருக்கு. நீங்க எதுவும் வந்தாலும் பயப்படாங்க. ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், வண்டி, வாகனம், வீடு, ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள்,
நல்ல காரியமா நிறைய நடக்கும். எப்படி நல்ல காரியம் நிறைய இருக்கும், இடமாற்றம் நிறைய கிடைக்கும், நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ரோஹிணி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. டைம் பார்த்துக்கு. அடுத்து மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு பயங்கரமா இருக்கும். நீங்க பயப்படாம பயணிங்க. மிருகசீரிடம் எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். கெட்டதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. கெட்ட விஷயத்தை தூக்கி எறிஞ்சிருக்கு மிருகசீரிடம். ஏன்னா இப்ப சுப செலவு, சுபகாரியம், வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியத்துல வெற்றி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா மிருகசீரிடம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப எல்லாமே நல்லா வரும் பாருங்க. எப்ப தெரியுமா உங்களுக்கு கரெக்டான ஜூன் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலையில தொழில ஒரு ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, மருத்துவ படிப்பு, அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், அடுத்து நெருப்பு சார்ந்த படிப்பு, இந்த கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். மிருகசீரிடத்தை பார்த்தா நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும். நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். நீ எதுவுமே பயப்படாம பயணிங்க. சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய மாதமாகவே அமைகிறது.